எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ஷிபு. நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக திருப்பூரில் வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ITCSF அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் பங்கு பெற்று என்னோடய ஒரு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் ஒஸ்ட்டு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னால் முடியலை. இது வந்து கொஞ்ச நாளாகவே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக இவங்க ஒரு அசோசியேஷன் பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து நிறைய பேரை வந்து செலெக்ஷன்ற பேரில் வந்து திருப்பூர் வர வச்சாங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பேரில் வந்து 200 பேர்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பூரில் வந்து Z3 ஸ்டேடியம் அங்கே வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணோம். அந்த அட்டன் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க இல்லையா. ஸோ அந்த 30 மெம்பர்ஸுக்குள்ளாடி வந்து நானும் அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். என்னோடய நேம் வந்து ஷிபு. இதான் என்னோட ஜெர்சி. ஓகேவா, ஷிபு. ஓகே. ஸோ இதில் என்னென்னா, செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் 15 பேருக்குள்ளே வந்து அடுத்து கேம்ப் நடத்தி அதுலேயும் வந்து ஓகே 15 பேருக்குள்ளே வந்து நான் செலக்ட் ஆனேன். இதில் ஓகே, நீ தான் செலக்ட் ஆகிட்ட இல்லையா, உனக்கு என்ன ஒஸ்ட்டு இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. ஒஸ்ட்டுன்னு பார்த்தாச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நிறைய வந்து இதில் வந்து பிளாக் மார்க் எல்லாம் இருந்துச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் நடத்துகிறப்போவே வந்து பாயிண்ட்ஸ் வைஸ் நடத்துகிறப்போ அதில் மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ். இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாங்க, நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதிலே வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து அன்றைக்கி வந்து மைனஸ் பாயிண்டில் போனாங்க. ஆனால் வந்து அசோசியேஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் நல்ல பிளேயரோ எந்த பிளேயராக இருந்தாலும் அன்னைக்கு வந்து என்ன பாயிண்டில் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து அடுத்த செலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதில் எப்படின்னா, பாயிண்ட் வைஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸும் என்ன ஆச்சு, அன்னைக்கு அவங்களுக்கு பேட் லக். ஸோ அதனால் வந்து பாயிண்ட்ஸு கம்மியாக இருந்துச்சு. ஓகேயா. ஸோ அப்போது அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் அதில் இருந்தாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, கம்மியாக பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் வந்து அடுத்து வந்து கேம்பில் இருந்தாங்க. ஓகேவா. அடுத்து ஒரு 30 பேர் லிஸ்ட்டு போடுவாங்க இல்லையா, அந்த 30 பேர் லிஸ்ட்டில் கம்மியாக பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாமே வந்து அந்த 30 பேர் லிஸ்ட்டில் வந்தாங்க. அதாவது நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் அந்த 30 பேரில் இல்லை. ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைனஸ். அதாவது இந்த அசோசியேஷன் மேலே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே என்னென்னா, இன்னும் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போனாலும் யூஸ் பண்ணுவாங்களா, அப்போது எனக்கு தோணுச்சு தான். ஸோ ஓகே, அதுலேயும் வந்து நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேம்ப் அட்டன் பண்ணியும் சரி ஓகே, அந்த 15 பேர் ஸ்குவாட் எடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து என்ன மட்டும் எடுத்தாங்க. மற்றபடி அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா, ஒன்று செலெக்ஷனில் வந்து மைனஸ் பாயிண்ட் எடுத்தவங்க, செலெக்ஷனுக்கு வராதவங்க, இன்னும் சில பேர் என்னென்னா கேம்புக்கு வரல, செலக்ட் ஆகாதவங்களும் கேம்புக்கும் வரல. அன்னைக்கு நான் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஓகே, 15 பேருக்குள்ளேயும் வந்து கேம்பில் வந்து செலக்ட் ஆகியாச்சு. ஓகேவா. அப்போ அந்த ஸ்குவாடு வந்து போட்டாங்க இல்லையா, ஸ்குவாடு போட்டதில் என்ன ஆச்சுன்னா, அதில் தான் எனக்கு இதே விஷயமே எனக்கு புரிஞ்சுது. அதில் பார்த்தப்போ எனக்கு அந்த 15 பேர் ஸ்குவாட் போடுறப்போ எனக்கே வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது, இப்போது செலெக்ஷனுக்கு வராதவங்க இதில் இருக்காங்க, இந்த 15 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, கேம்ப் அட்டன் பண்ணாதவங்க அதில் இருக்காங்க. ஸோ அப்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அதில் இல்லை, செலெக்ஷனில் நல்ல பாயிண்ட் எடுத்தவங்க இல்லை. அப்படின்றப்போ தான் இன்னும் எனக்கு டவுட்டு. சரி ஓகே, 15 பேர் வந்து எடுத்திருக்காங்க, எல்லாமே வந்து அதில் இருக்க பிளேயர்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா திருப்பூர் பிளேயர்ஸ், சேலம் பிளேயர்ஸ் ஒன்லி. மற்றபடி பார்த்தாச்சுன்னா 1-2 பேர் இந்த எண்ணெயும் சேர்த்து 1-2 பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் எனக்குள்ளே என்ன டவுட்டுன்னா, இவங்க நம்மளை யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களா, அப்போது வந்து இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா செலெக்ஷனே இந்த மாதிரி வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் என்னென்னா, ஒரு ஹிந்தி பீகார்லேருந்து ஒருத்தங்க வந்தாங்க, அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் போயிடுச்சு. பிறகு வந்து அந்த பீகார் பிளேயரை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து மாற்றிட்டாங்க. சரி ஓகே, அந்த 15 பேர் லிஸ்ட்டில் வந்து சரி ஓகே நம்மளை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணேன். மும்பைக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க.
ஸோ மேட்ச்சில் வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு மேட்ச்சு, செகண்ட் மேட்ச்சு, தேர்ட் மேட்ச்சுன்னு பார்க்குறப்போ 3 மேட்ச் இருந்துச்சு. 3 மேட்ச்லேயும் சரி ஓகே ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இது பண்ணல, நம்மளை வந்து ஸ்குவாடில் வச்சுக்கல, 11க்குள்ளே வைக்கல, ஓகே இம்பேக்ட்டும் உண்டு, 12க்குள்ளே வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், நெக்ஸ்ட்டு மேட்ச்சும் நம்மளை யூஸ் பண்ணிக்கல. ஸோ அப்போது தேர்ட் மேட்சாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா மேட்ச் ஆல்ரெடி விட்டாச்சு, தேர்ட் மேட்ச் எடுத்தாகணும் அப்படின்றதில் தேர்ட் மேட்ச்சும் வந்து என்னது யூஸ் பண்ணல. ஸோ அப்போது அந்த 15 பேர் 16 பேர் ஸ்குவாடில் வந்து நம்ம போனதுலேயே என்ன ஒரு ஆளை மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கல, அதாவது கன்னியாகுமரி பிளேயர். மீதி விளையாடின எல்லாருமே வந்து திருப்பூர் பிளேயர் மட்டும் சேலம் பிளேயர்ஸ். அந்த ஸ்குவாடை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடினது எல்லாமே வந்து திருப்பூர் மேக்ஸிமஸ் விளாடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபேமிலியாக விளாடுவாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு அவங்க மேலே தான் நம்பிக்கை. அப்படின்னு வரப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், எதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செலெக்ஷன் நடத்தணும்? மற்ற பிளேயர்ஸை வந்து மதிக்கலை அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஆடுக்காக விளம்பரத்துக்காக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, எதுக்காக வந்து இந்த செலெக்ஷன்? யாரை ஏமாத்துறதுக்கு? அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லலாம், இல்லை நாங்கள் வந்து சும்மா ஒரு இது போல் இந்த மாதிரி வந்து கூப்பிடுவோம், மற்றபடி வந்து உங்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் வந்து சும்மா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது 30 பேருக்குள்ளே அப்படி வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெர்சி, டிஷர்ட்டு, ஒரு பேகு, கிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் தருவோம், ஷூ எல்லாம் தருவோம், அது ஒரு விளம்பரத்துக்காக தருவோம். மற்றபடி வந்து நாங்கள் உங்களை வந்து மேட்ச்சில் எல்லாம் ஸ்குவாட்லெல்லாம் இது வச்சுருந்தாலும் நாங்களும் உங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. எதுக்காக இந்த மாதிரி செலெக்ஷனில் பேரில் 2 நாள், கேம்புன்னு பேரில் 2 நாள், நாங்கள் இப்போ அப்படின்னு பார்க்குறோம் 4 நாள் எங்களோட ஒர்க்கிங் டேஸ் போகுதான். ஸோ அதையும் தாண்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க எல்லாம் எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோட வருவாங்க இல்லையா. இப்போ கன்னியாகுமரின்றப்போ, இப்போ திருப்பூர் டு கன்னியாகுமரின்றப்போ எவ்வளோ தூரம். அப்போது எங்கள் ஊர்லேயே வந்து இப்போது ஒவ்வொரு மேட்சுகள், சின்ன சின்ன மேட்சுகள் விளாடுவோம். அந்த மேட்சுகளையும் விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு, ஃபேமிலியும் விட்டுக்கிட்டு, இந்த இவங்க அசோசியேஷன் பேரில் அந்த மாதிரி செலெக்ஷன் நடத்துகிறாங்களேன்ட்டு எதனால் நாங்கள் வரோம்? நீங்கள் எங்களை வந்து ஓகே கை தூக்கி விடுவீங்க, உலகத்துக்கு எங்களை வந்து எங்களோட டேலண்ட்டை வெளியே காமிப்பீங்க அப்படின்னு உள்ள தானே நாங்கள் வர்றதே. ஸோ உங்களை நம்பி வரோம் இல்லையா, ஒரு டேலண்ட்டோடு தானே வரோம், ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ணி எங்களை வந்து ப்ரூவ் பண்ணி தானே வரோம். அப்புறம் எதனால் வந்து எங்களை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க? இப்படியெல்லாம் இருக்கனால இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே வரவங்க வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆகி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போனீங்க இல்லையா, என்னாச்சு அப்படின்ட்டு எங்கள்கிட்ட தானே இது கேட்பாங்க, அந்த ஃபீட்பேக் கேட்பாங்க இல்லையா. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா. சரி ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பிளேயர் தான் வேணும்னா அவங்களே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிக்கலாம் இல்லையா. எதுக்கு எங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? அங்கே அந்த டேலண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா எதுக்கு இந்த செலெக்ஷன்? டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாட் அட்டன் பண்ணி இது செலக்ட் பண்ணி நீங்களாகவே போய்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு செலெக்ஷன் பேரில், கேம்புன்னு பேரில் ஒவ்வொருத்தங்களோட வந்து டைமில் வேஸ்ட் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளம்பரம் தான் தேவை. நீங்கள் உயரணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களோட உழைப்புகளையும் மற்றவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. உங்களுக்கு இந்த அசோசியேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதே போல் ரியாஸ் ப்ரோ உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு இந்த யூடியூப் சேனலில் கொண்டு போகணும், ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக வந்து எங்ககிட்ட வந்து ப்ரோ உங்கள் நெய்மையும் சொல்லி, நீங்கள் வந்து உங்கள் பிளேயர் நெய்மையும் சொல்லி உங்களோட டிஸ்ட்ரிக்டையும் சொல்லுங்கள். அது எதுக்கு? அதாவது நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நாங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கா? ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து இந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கா? அதாவது உங்களோட யூடியூப் சேனலும் சரி, இந்த அசோசியேஷனும் சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? நீங்களே வந்து பக்கத்துலேயே திருப்பூர்லேருந்து வேறு யாராச்சும் வந்து அது பிளேயர்ஸாக இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா. அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் சம்பாதிக்கலாம் இல்லையா, ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. கேட்டால் இது வந்து கன்னியாகுமரின்னு சொல்லி வைக்கலாம் இல்லையா. யாருக்கு தெரிய போகுது? அப்புறம் இன்னும் அதுலேயும் எனக்கு என்ன அப்படின்னா, பெரிய வழி என்ன அப்படின்னா, பிறகு நான் சபிக் சார்கிட்ட வந்து நான் கால் பண்ணி தனிப்பட்ட முறையில் கேட்டேன், மேட்ச் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு. அவர் சொன்னது என்னென்னா, என்னோடய லிஸ்ட்டில் வந்து நீ இருந்த ஷிபு, என்னோடய ஸ்குவாடில் வந்து நீ இருந்த, எப்படி அந்த ஸ்குவாடு மாறுச்சுன்னு தெரில அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக சொல்கிறார்.
அப்போது நெக்ஸ்ட்டு அவர் இன்னும் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் மேட்ச்கள் இருக்குது, அதில் வந்து ஏன் கண்ட்ரோலில் தான் நான் போகும், இது வந்து வேறு யாரும் இல்லாமல் கண்ட்ரோலில் போயிடுச்சு, ஏன்னா இல்லை இதில் வந்து எதுவுமே தலையிட முடியாமல் போயிடுச்சு, இன்னும் வந்து நிறைய மேட்ச்கள் இருக்குது, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னா இன்னொரு லிஸ்ட் வந்தாச்சு. அடுத்த செகண்ட் மேட்ச் இன்னும் நார்த்தில் ஏதோ மேட்ச்சுக்கு போகிறாங்க, அது 20 to 24 மேட்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்க்குறப்போ எனக்கு என்னென்னா மொத்தத்தில் மைண்ட் வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. என்னடா அசோசியேஷன், என்னடா அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு. எதுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு பேரில் வந்து இந்த மாதிரி வந்து எதுக்கு ஏமாற்றணும், செலெக்ஷன் பேரில் வந்து பிளேயர்ஸை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி ஆடு சம்பாதிச்சு தமிழ்நாடுன்ற பேரில் எதுக்கு இந்த மாதிரி. அந்த லிஸ்ட்டை பார்க்குறேன், அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த 30 பேர் செலக்ட் ஆனாங்க இல்லையா ஆல்ரெடி, அந்த 30 பேருக்குள்ளே வந்து ஒரு ஐகான் பிளேயர்ஸு ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அண்டர் 19 ஒரு பையன் இருக்கான், மொத்தம் ஒரு 4 பேர் தான். மீதி எல்லாமே வந்து வெளியே உள்ள பிளேயர்ஸ். அந்த செலக்ட் 30 பேர் ஸ்குவாட்லையும் இல்லை, 15 பேர் ஸ்குவாட்லையும் வந்து செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த ஸ்குவாடில் வந்து ஆட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ப்ளஸ் என்னது, பீகார் பிளேயர், அதாவது ஹெட்டிங் வந்து தமிழ்நாடு சுப்ரீம் என்னது தமிழ்நாடு சுப்ரீம் சூப்பர் கிங்ஸ். ஏன்னா இந்த அசோசியேஷனை வந்து நான் வந்து பிறகு மொத்தலே வந்து மைண்டில் ஏற்றிக்கலை, ஏன்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. எனக்கு ஊர்லேருந்து நான் வந்து செலக்ட் ஆகி போகவே வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில் தெரியப்பட்ட பிளேயர்ஸ் வந்து அவங்களே சொல்லி விட்டாங்க, வேணா பாரு அடித்து சொல்கிறேன், ஒன்றை வந்து கூப்பிட்டு போவாங்க, மற்றபடி வந்து யூஸ் பண்ணவே மாட்டாவா, வேணா பாரு அப்படின்னாவ. நான் தான் இருந்தாலும் நான் தண்டமணி சார் மேலேயும் சஃபிக் சார் மேலேயும் இருந்த நம்பிக்கையில் நான் அவங்ககிட்ட பெட்டு கட்டிட்டு வந்தேன், வேணா பாரு நான் ஸ்கோரில் இருப்பேன் பாரு, கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தேவை அப்படின்னு வந்து நான் அவன்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்தேன். ஸோ ஆனால் அங்கே வந்து நடந்தது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு அவன் வந்து பெட்டு கட்டினான் இல்லையா, அதே தான் நடந்துச்சு.